அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இல்லை, அதிகமான பணத்தை பரக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு துஆவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துஆவை மட்டும் ஒரு நாளைக்கு வெறும் 3 தடவை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை, அல்லாஹ் அதிகமாகவே ரிசுக்கை உங்களுக்கு பரக்கத்தாக்கி தருவான். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி, அது நமக்கு பத்தவே மாட்டேங்குது. இன்னும் பணம் அதிகமாக வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதை அல்லாஹ்விடத்தில் அப்படியே நம்ம சொல்லணும். எனக்கு இந்த குறைவான பணம் பத்தலை, எனக்கு மிகையான பணம் வேணும், அதில் மிகையான பரக்கத்தை நீ பொழி அல்லாஹ் அப்படின்னு ஒரு துஆவை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் நமக்கு தீர்க்கப்படும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சம்பளங்கள் வாங்குறோம், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அதுவும் பத்துறதில்ல. இன்னும் லட்சக்கணக்கில் வியாபாரம் பிஸ்னஸில் நமக்கு பணம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நமக்கு பத்துறதில்ல. அவங்களும் சொல்லுவாங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் கடன் இருக்குது, ஒரு பக்கம் நிறைய தேவைகள் இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அதில் பரக்கத்து இல்லாமல் தான். அதனால கண்டிப்பாக நம்மக்கிட்ட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தை நிறையவும் கேட்கணும், அதில் பரக்கத்தையும் நம்ம கொட்டி கேட்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா ஆமீன் ஆக்கிட்டான் அப்படின்னா அதிகமான செல்வத்தை அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அதிகமான பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துஆவை தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ அந்த துஆ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம ஹப்லி ஹம்தன் வ ஹப்லி மஜ்தன் லா மஜ்த இல்லா பி ஃபிஆலி வலா ஃபிஆல இல்லா பிமாலின் அல்லாஹும்ம லா யுஸ்லிஹுனில் கலீலு வலா அஸ்லுஹு அலைஹி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே, செயல்களின் மூலமே அன்றி பெருமை இல்லை, செல்வம் துணையின்றி செயல்கள் இல்லை. அல்லாஹுவே, இந்த சிறிதளவு பணம் எனக்கு போதுமானதாக இல்லை, நான் அதை சார்ந்திருக்கவும் முடியாது. எனவே எனக்கு புகழையும் மகிமையையும் பெரும் கொடையளிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு துஆவா இருக்குது பாருங்கள். இதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெறும் 3 தடவை, அதுவும் ஃபஜ்ருக்கு பின்னாடியோ மக்ரீபுக்கு பின்னாடியோ நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமான தஹஜ்ஜத்தில் இதை நீங்கள் மன்றாடி ஓதுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்கின் வாசலை திறந்து வைப்பான். உங்களுக்கு சிறிதளவு இல்லை, பெரிய அளவில் பெருவாரியான பரக்கத்தை அல்லாஹ் கொட்டி கொடுப்பான். எனவே இந்த அமலை முடிச்சுட்டு அதிகம் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த செல்வம் தொடர்பான வஜீஃபாக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது வேலை விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ அல்லது சம்பள விஷயத்திலையோ அல்லது பணம் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்க, அது திரும்பி வரமாட்டேங்குது, அல்லது கடன் பிரச்சனை அல்லது அவசிய தேவைக்கு உங்களுக்கு போதிய அளவு பணம் வேணும், இந்த மாதிரி எந்த மாதிரி பணம் தொடர்பான விஷயமா இருந்தாலும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் உங்களுக்கு அதற்கான தீர்வு இருக்குது. நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். எனவே இந்த கிதாப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.